வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சோயா 65 எப்படி செய்யறதா பார்க்க போறோம். முதல்ல நம்ம சோயாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சோயா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 கப் சோயா அதில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோயா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம கொதிக்க வச்ச தண்ணி எல்லாத்தையுமே சோயா உறிஞ்சிருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு குளிர்ந்த தண்ணி ஊற்றி சோயாவில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சோயாவில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். 65க்கான அந்த கலர் கொஞ்சம் கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சமா கலர் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். திரும்ப சோயா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சோயாவோட மேற்பகுதி நல்லா செவந்து மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான சோயா 65 தயாராகிடுச்சு. எலுமிச்சம்பழச்சாறு விட்டுட்டு வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலேயே சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோ கொடுக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.